நீங்கள் ஜெயிக்க வேண்டிய முக்கியமான எதிரி யார்? நீங்கள் எத்தனை பேர் தெரிஞ்சுக்கொள்ள விரும்புகிறீங்க? ஆமென். நீங்கள் ஜெயிக்க வேண்டிய முக்கியமான எதிரி நீங்கள் தான். அல்லேலூயா. நமக்கு யாரோடையும் போட்டி கிடையாது. இப்போ ஸ்கூல்னு போனீங்கன்னா ஒரு பிள்ளை ஏற்கனவே ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துக்கிட்டு இருக்கும். நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னா அந்த பிள்ளையை விட அதிகமாக நான் படிக்கணும். அப்போ தான் நான் என்ன பண்ண முடியும்? ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க முடியும். இதுக்கு பேர் போட்டி. நமக்கு போட்டி யார் தெரியுமா? நமக்கு போட்டி நாம தான். அல்லேலூயா. போன வாரம் 9:15 சர்ச்சுக்கு வந்தேன். இந்த வாரம் 9:10 சர்ச்சுக்கு போயிடுவேன். 9 மணிக்கு நான் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறேன். 8:45 இனிமேல் போய் உட்காந்து நான் ஆண்டவரை கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ண போகிறேன். அல்லேலூயா. இவ்வளோ நாள் நான் எப்படி பண்ணேன்? 6 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருப்பேன் ஞாயிற்றுக்கிழமை காலையில். இப்போ நான் 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு காரியங்களை செய்ய போகிறேன். யாரை நீங்கள் ஜெயிக்கிறீங்க தெரியுமா? நீங்கள் உங்கள் புருஷனையும் அல்ல, உங்கள் மனைவியும் அல்ல, உங்கள் பிள்ளைகளையும் அல்ல, நீங்கள் உங்களையே ஜெயிக்கிறீர்கள். அல்லேலூயா. முந்தின நாள் நைட்டு சரியான நேரத்தில் மொபைலை யார் யாரெல்லாம் வைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் ஜெய வீரர்கள் தான். அல்லேலூயா. லேட் நைட்லேயும் மொபைல் தூக்கினவர் அத்தனை பேர் தோல்வி தான். உங்களை நீங்களே ஜெயிக்க முடியலன்னா நீங்கள் யாரை ஜெயிக்க முடியும்? பிசாசை ஜெயிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம், உலகத்தை ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம். கவனிங்க, 3 எதிரிகளை நம்ம பார்க்குறோம். ஒன்று என்ன தெரியுமா? பாவம். பாவம் என்கிற எதிரி எனக்குள்ளே வாழ்கிறான், சுயம். 2வது ஒரு எதிரி இருக்கிறான், பிசாசு. 3வது அவனால் உருவாக்கப்பட்ட சமுதாய சூழ்நிலைகள், உலகம். நம்ம 3 காரியங்களை ஜெயித்தே ஆகணும். இந்த 3 காரியங்களை நான் ஜெயிக்கணும்னா முதலில் நான் என்னை ஜெயிக்கிறவனாக இருக்கணும். அதனால தான் பவுல் இதை எழுதுகிற பவுல் என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு நான் என்ன பண்ணுறேன்? என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அல்லேலூயா. ஸோ பவுலுக்கு நல்லா தெரியும், முதல்ல நான் யாரை ஜெயிக்கணும்? என்னையே ஜெயிக்கணும். உங்களை பார்த்தாலே எனக்கு தெரியுது நீங்கள் ஜெயிச்சுட்டு தான் அடுத்த வாரம் வருவீங்கன்னு. எத்தனை பேர் உங்களையும் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க? அல்லேலூயா. அது எப்படி ஜெயிக்கணுமா? முற்றிலும் ஜெயம். எல்லாம் சொல்லுங்கள். இனிமே மொபைல் என்னை ஜெயிக்க முடியாத நிலைமைக்கு நான் போயிடுவேன். இப்போ மொபைல் உங்கள் மேலே உட்காந்துருக்கு, பேய் மாதிரி உட்காந்து அது சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டு இப்படி ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு நாள் வரும், கொஞ்சம் கொஞ்சமாக மொபைலை கொஞ்சம் கீழே இறக்குவீங்க. டேய் மொபைல் கொஞ்சம் நேரம் உட்காரு, கொஞ்சம் நேரம் மொபைல் உட்காரு, டெய்லி 10 நிமிஷம் தான் தூக்குவேன், நீ அங்கே அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா மொபைலை நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. மொபைல் உங்கள் காலு கீழே போயிடும். அல்லேலூயா. கெட்ட பழக்கம் அது உங்கள் காலு கீழே போயிடும். இன்றைக்கி உங்களுக்கு அது மேலே இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்ச நாள் அது கீழே போயிடும். எப்படி தெரியுமா? நீங்கள் ஜெயம் கொள்ளவர்களாய் வாழ ஆரம்பித்து ஒரு நாள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் காணப்படுவீர்கள். அல்லேலூயா.